Tally Prime 7.0ல நம்ம இந்த பாரத் கனெக்ட் அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். இப்போ சப்ளையர் இருக்காங்க, பையர் இருக்காங்க. என்னுடைய பையர் டே டு டே பேசிஸ்ல அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ளையர் நமக்கு பில் ரைஸ் பண்றாங்க, கஸ்டமருக்கு நாம பில் ரைஸ் பண்றோம், சப்ளையருக்கு நாம பேமெண்ட் கொடுக்குறோம், கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்றோம். இதுக்காக ரொட்டீனா நம்ம அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இங்க suppliers and buyers speak daily, but their systems don't. சிஸ்டம்ஸ் டோன்ட்னா நம்ம சிஸ்டம்ல இருந்து ஜென்ரேட் பண்ற ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். இதனால சிஸ்டம்ஸ் ரெண்டும் பேசிக்காததால இட்ஸ் அ ஃப்ரிக்ஷன் தட் மாடர்ன் பிசினஸ் ஸ்டில் கேரி அண்ட் தட் ரிசல்ட்ஸ் இன். இதனால என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற விஷயம் அப்படியே என்னுடைய கஸ்டமர் கிட்ட இருந்ததுன்னா, அதாவது கஸ்டமருடைய லெட்ஜர்ல என்னுடைய புக்ஸ்ல என்ன இருக்கோ அதே என்னுடைய கஸ்டமர் கிட்ட என்னுடைய பேர்ல அவரு எனக்கு கிரெடிட்டாரா அவர் வச்சிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய கஸ்டமர் நான் டெட்டார்ல வச்சிருப்பேன், கஸ்டமர் அவருடைய புக்ஸ்ல என்ன கிரெடிட்டாரா வச்சிருப்பார் இல்லையா? இதுதான் அக்கௌண்டிங் சினாரியோ சிஸ்டம். ஸோ இதனால என்ன ஆகுது? இன்வாய்சஸ் ஸ்கேட்டர்டு. இன்வாய்சஸ் சார் இது பில் போட்டிருக்குமே, இந்த பில்லை நீங்க அக்கௌண்ட் பண்ணல, அது பேமெண்ட்டுக்கு ஃபாலோ பண்றப்ப ஐயோ இந்த பில்லை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேள்வி வருது. மேனுவல் டேட்டா என்ட்ரி பண்றதுல டைம் வேஸ்ட் ஆகுது. ஒண்ணு தப்பு தப்பா என்ட்ரி பண்றதா இருக்கு. சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன? சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அவர் பாட்டுக்கு அப்ரிவேஷன்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் எல்லாம் எதோ போட்டுப்பாரு. நம்ம அவசரத்துல டைப் பண்றதுக்காக நியூமரிக் நம்பரை மட்டும் எடுத்து டைப் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்படியான சேலஞ்சஸ். புக்ஸ் டோன்ட் மேட்ச் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்ஸ் பேயபிளும் என்னுடைய கஸ்டமருடைய அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளும் மேட்ச் ஆகாது. கன்ஃபியூஷன், டிலே, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள். என்ன சார், நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பில் அனுப்பியிருக்கேன், நாங்க இவ்வளோதான் எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க. இல்ல சார், நீங்க இதான பில்லு, நான் இதுல இது கரெக்ஷன் சொன்னேனே, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணலையே, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு அங்க இருந்து கஸ்டமர் சைட்ல இருந்து இப்படியாக ரியல் டைம்ல நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பேமெண்ட் கியாஸ். பேமெண்ட் கியாஸ்னா லேட்டா பணம் வர்றது ஒண்ணு, சார் அனுப்பிட்டேன் யூடிஆர் அனுப்பிட்டேன், யூடிஆர் பாருங்க ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும், நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது, ஆனா எனக்கு அனுப்புறேன்னு சொல்லி வேற யாருக்கும் அனுப்பிட்டு இருப்பாரு. ஸோ இதனால எனக்கு நேரத்துல பணம் சேராதால புவர் கேஷ் ஃப்ளோ. எனக்கு மெட்டீரியலையும் அனுப்பிட்டு ஃபர்தர் ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாம பணமும் சேராம அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. என்லெஸ் ஃபாலோஅப்ஸ். திரும்ப திரும்ப டெய்லி காலையில வந்தவொடனே ரிமைண்டர் எடுத்து வச்சுட்டு யார் யார்கிட்ட பணம் வாங்கணுமோ அவங்களுக்குலாம் ஃபோன் அடிக்கணும். சார் அனுப்பிட்டேன்றாரு சார், யூடிஆர் அனுப்புறேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு சார், ஆனால் பணமே வந்திருக்காது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணணும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை ஃபிக்ஸ், புரோக்கன் ஒர்க் ஃப்ளோஸ், இப்படி ஒவ்வொருத்தருக்குமான தொடர்பின்மையை எப்படி கட்டுப்படுத்துவது, அதுக்கு தான் நம்ம இங்க பாரத் கனெக்ட் இப்போ ஹெல்ப் பண்ண போகுது. கஸ்டமருக்கு நான் அனுப்ப வேண்டிய பில்கள் டேலி மூலமாகவே அவருக்கு சென்றடைந்து விடும். அவர் அங்க மெயில் பாக்ஸ் மாதிரி டேலி பாரத் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெனு டேலிக்குள்ள இருக்க போது, அதை ஓபன் பண்ணி பார்க்க போறாரு. அதுல எனக்கு பில் எல்லாம் வந்திருக்குன்னு இருக்குன்னு அதை பார்ப்பாரு. அதை பார்த்த உடனே ஓகே இந்த பில் எல்லாம் ஃபைன்பா, ஸ்டாக் வந்திருக்கா, குடோன்ல ஸ்டோர்ல செக் பண்ணோம், இல்ல நம்ம டெலிவரி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாக்லாம் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டேலிக்குள்ள இருந்தே அந்த பில்ல ஓகே கன்ஃபர்மேஷன் அக்செப்ட் த இன்வாய்ஸ் கொடுத்து மெசேஜ் அனுப்பலாம் டேலிக்குள்ள இருந்து. அது மட்டும் இல்ல, கிரியேட் பர்ச்சேஸ் என்ட்ரின்னு ஒரே ஒரு கிளிக் போட்டா அவர் அனுப்பின பில்லு எனக்கு அப்படியே பர்ச்சேஸ் என்ட்ரியா புக்ல உட்காந்துடணும். இது சொல்றதெல்லாம் எப்படியோ மேஜிக் மாதிரி நான் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இது நடந்தா எவ்வளவு நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்த போகுது, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ரிசல்ட்டிங் இன் அ கம்ப்ளீட் சிங்க் பிட்வீன் பார்ட்டிஸ். Meet our Tally Prime on Bharat Connect, a digital bridge between buyers and suppliers inside Tally. Tallyக்குள்ள இருந்து நம்ம இந்த வேலைகள் எல்லாம் நாம செய்ய போறோம். என்னுடைய கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டிய பில் அனுப்ப போறேன், அவர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு அக்செப்டன்ஸ் கொடுக்க போறாரு.
அவர் கொடுக்குற பேமெண்ட் வவுச்சர், அவர் புக்கில் பேமெண்ட் வவுச்சரை போட்டுட்டு எனக்கு பாஸ் பண்ணார்னா அந்த பேமெண்ட் வவுச்சரை நான் என் டேலிக்குள்ள இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை ரிசீட் வவுச்சரை அப்படியே கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி ஆயிக்கும். அதை நான் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட்டும் டேலிக்குள்ள இருந்தே கொடுத்துட முடியும். அது அப்படியே தி அதர் சைடு என் சப்ளையர் கிட்ட இருந்து எனக்கு வர பில்கள் எல்லாம் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணி எனக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸா நான் போட்டுக்க முடியும். போட்டுக்கிட்டு அதுக்கு பேமெண்ட் பாஸ் பண்ணி பேமெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாஸ் பண்ணனா என்னுடைய சப்ளையருக்கு அப்படியே அவர் புக்ஸ்ல ஒரு ரிசீட் என்ட்ரியா போய் உட்காந்துடணும். இதுதான் இந்த பாரத் கனெக்ட் மூலமா நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்றது. பாரத் கனெக்ட் பிளாட்ஃபார்ம் இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் இட்ஸ் அ செட்டப் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. இது யாரோ தனிநபரோ டேலி மாதிரியான ஒரு பிரைவேட் கம்பெனியோ கிடையாது. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ கவர்மெண்ட் என்டிட்டி கவர்ன்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செட் ஆஃப் பை கவர்மெண்ட் ஆர்பிஐ. ஆர்பிஐ செட்டப் பண்ண ஆர்கனைசேஷன். அண்ட் ஐபிஐ, இந்தியன் பேங்கிங் பேங்க் அசோசியேஷன்ஸ், இந்தியன் பேங்க், இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் அனைத்தும் சேர்ந்து ஆர்பிஐயோட சேர்ந்து உருவாக்கிய ஒரு செக்யூர், ரியல் டைம் அண்ட் லோ காஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதான் ஒரு செக்னா கூட அந்த செக் லீஃபுக்கு காஸ்ட் ஆகுது. ஆனா நம்ம இந்த என்பிசிஐ மூலமாக ஒரு சிங்கிள் கிளிக்ல யூபிஐ ஐடி அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சுட்டு, அதான் ரொம்ப முக்கியம், இந்த நம்மளுடைய பேமெண்ட்ஸ் மொபைல் பேங்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம், என்பிசிஐ டெவலப் பண்ண பிளாட்ஃபார்முக்கு நமக்கு யூபிஐ ஐடி அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா. ஜிபே இருக்கு, ரூபே இருக்கு, பிம் ஆப் இருக்கு, நிறைய எல்லாமே. இப்போ அமேசான் பே இருக்கு, ஏர்டெல் பே வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பே எல்லாமே வந்து இப்போ லிங்க் வித் ஜியோ பே இருக்கு. எல்லா மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்ல இருந்து எல்லா பேங்கிங் என்வரான்மெண்ட் சேனல்ஸும் யூபிஐ பேமெண்ட் இருக்கு. எல்லா பேங்க்கும் யூபிஐ ஐடி இருக்கு. ஐசிஐசிஐ ஐ மொபைல் ஆப் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸும் அவங்கவுங்க இந்தியா மார்ட்னு இந்தியன் பேங்க் ஆப் இருக்கு. சியூபிக்கு அது ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பேங்க்ஸும் அவங்கவுங்க ஆப்ஸ் இருக்கு. எஸ்பிஐயும் அதே மாதிரி அதுக்கு ஒரு ஆப் தனியா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் அவங்க தனியா ஆப் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆனா எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கிறது ஒரு அடையாளத்தை நோக்கி. எதுனா யூபிஐ ஐடி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் யூபிஐ ஐடி இது என்ன புரிஞ்சுக்கலாம். யூபிஐ ஐடின்றது எதை கனெக்ட் பண்ணுது சார்? நீங்க புரிஞ்சாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஒருத்தர், பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவரு, அவர் பேங்க்ல குறிப்பிட்ட மொபைல் நம்பர், அதான் ரொம்ப முக்கியம். பேங்க் அக்கௌண்ட்ல, அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல குறிப்பிட்டிருக்க மொபைல் நம்பரோட அவருடைய அக்கௌண்ட் நம்பரை லிங்க் பண்ணி இந்த யூபிஐ ஐடி கிரியேட் ஆயிருக்கு. மொபைல் நம்பருக்கும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் லிங்க் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் ஆனா அதுதான் ஒரு யூனிக் பேமெண்ட் ஐடி. அது ஆக்சுவலா யூனிக் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இது கூட சொல்லுவாங்க யூபிஐக்கு. ஸோ அந்த ஐடி, யூனிக் ஐடியை வச்சு பணம் பரிமாற்றம் செய்வது போல பாரத் கனெக்ட்ல இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வித் ஜிஎஸ்டி நம்பரை வைத்து B2B ஐடின்னு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிக்க போறோம். அந்த B2B ஐடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம இதுல யூபிஐ ஐடியில பணத்தை பரிமாற்றம் பண்றது போல இங்க B2B ஐடியை பயன்படுத்தி டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். திஸ் இஸ் வாட் பாரத் கனெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஸோ உங்களுடைய டேலி பிரைம் 7.0க்கு இல்ல 6.0 பழைய 6.1 6.2 வச்சிருந்தீங்கன்னா கூட அதுல கூட எனேபிள் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன பண்ணணும்னா, லேட்டஸ்ட் 6.0க்கு மேல நீங்க உங்க வெர்ஷன் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க சீரியல் நம்பரை இந்த டேலி பிரைம் வெப்சைட்ல எனேபிள் பாரத் கனெக்ட்னு இருக்கு. இந்த லிங்க் நான் உங்களுக்கு சாட்ல போட்டிருக்கேன், எடுத்துக்கங்க. அதுல எனேபிள் பாரத் கனெக்ட்ல உங்க பேரு, உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, டேலி சீரியல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டேலி சீரியல் நம்பரோட அட்டாச் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி எடுத்து நீங்க இங்க போட்டீங்கன்னா உங்களுடைய டேலி சாஃப்ட்வேர்ல பாரத் கனெக்ட் எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆன உடனே டேலிக்குள்ள வந்து
இங்க அந்த ஹெல்ப்ல டாலியில நம்ம செட்டிங்ஸ்ல போய் லைசன்ஸை மேனேஜ் லைசன்ஸ்ல போய் அப்டேட் லைசன்ஸ் கொடுக்கணும். எனேபிள் பண்ணிட்டு அப்டேட் பண்ணணும். இந்த விஷயம் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும்னா, நீங்க செக் பண்ணுங்க, ஹெல்ப்ல நம்ம டாலி பிளகின்ஸ் இருக்கு. அந்த டாலி பிளகின்ஸ்ல இந்த பாரத் கனெக்ட் எனேபிள் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த பிளகின் எனேபிள் ஆயிருந்தா மட்டும்தான் எனக்கு பாரத் கனெக்ட் ஒர்க் ஆகும். ரைட். ஸோ இது புரியலனாலும் ரிப்பீட் பண்ண சொன்னா ரிப்பீட் பண்றேன். இப்போ நாம என்னுடைய டாலி சாஃப்ட்வேர்ல பாரத் கனெக்டை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்சேஞ்ச் மெனுக்கு போறேன். அதை எனேபிள் பண்ண பிறகுதான் எனக்கு இங்க ஆல் பாரத் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் வரும். அது இல்லாம இங்க பாரத் கனெக்ட்ன்ற மெனுவும் இங்க இருக்கும். requirement. The primary requirement in Bharat Connect is having the B2B ID. என்னுடைய B2B ID தான் என்னுடைய பிரைமரி ரிக்குவயர்மெண்டா இருக்கு இல்லையா? ஆல் எக்ஸ்சேஞ்ச் மெனுல, டாலி பிரைம்ல எக்ஸ்சேஞ்ச் மெனுல ஆஃப்டர் ஆக்டிவேட்டிங் மை பிளகின், பாரத் கனெக்ட் பிளகின் ஆக்டிவேட் பண்ண பிறகு எனக்கு பாரத் கனெக்ட்ன்ற மெனு வந்துடும். அந்த மெனுல ஆல் பாரத் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள போய் நான் லாகின் கொடுக்க போறேன். லாகின்றது என்னுடைய டாலி சாஃப்ட்வேர் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்காக நான் ஒரு இமெயில் ஐடி tally.net ஐடின்னு சொல்லியிருப்பேன். அந்த tally.net ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் போடுவதன் மூலமாக எனக்கு அந்த டாலி சாஃப்ட்வேர்ல, இது அந்த டாலி சாஃப்ட்வேர் ஜிஎஸ்டி நம்பர் சம்பந்தப்பட்டது இல்ல, அந்த டாலி சாஃப்ட்வேர்ல கனெக்ட் ஆயிருக்கிற மொபைலுக்கு ஓடிபி எனக்கு போகும். அது போனோன்னா பாரத் கனெக்ட் டாலியில எனேபிள் ஆயிடும். பில் போடுறேன். பில்லுல வந்து என்னுடைய லெட்ஜர் பாரத் கனெக்ட் ஐடி கிரியேட் ஆன பார்ட்டிக்கு கிரியேட் பண்றேன். ப்ராடக்ட் 5 ப்ராடக்டை சேல் பண்றேன், பில் போடுறேன். அந்த பில்லை சேவ் பண்ணும்போதே டு யூ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்வாய்ஸ் வித் பாரத் கனெக்ட் அப்படின்னு கேட்குது. இதை நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். நெட் கனெக்ட் ஆயிருக்கு. இன்வாய்ஸ் ஹாஸ் பீன் ஷேர்டு வயா பாரத் கனெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாரத் கனெக்ட் 1ன்ற கம்பெனில இருந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிட்டேன். இப்போ என்னுடைய 2வது கம்பெனிக்குள்ள போறேன். பாரத் கனெக்ட் 2ன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு தான் பில் அனுப்பிச்சேன் நான். நீங்க எக்ஸ்சேஞ்சில் பாரத் கனெக்ட்ல லாகின் பண்ணி இருந்தீங்கன்னா மெனுல யூட்டிலிட்டிஸ்ல பாரத் கனெக்ட்னு ஒன்று வந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ மெயில் பாக்ஸ் மாதிரி எனக்கு இங்க பாரத் கனெக்ட்னு ஒரு மெனு இருக்கு. இங்க என்னுடைய சப்ளையர் எனக்கு பில் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் பையர், என்னுடைய பையர் ஆக்டிவிட்டியில ஏதாவது ரிசீவ் ஆயிருக்கான்னு போய் பார்க்குறேன். ஆக்டிவிட்டியில போறேன். போனா நியூ இன்வாய்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு வந்திருக்கு. இங்க நியூ இன்வாய்ஸ் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. என்னுடைய இன்னொரு கம்பெனி, வேற ஒரு கம்பெனில இருந்து இது பண்ண, இது வேற லொகேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்ல உள்ள போய் பார்க்குறேன். ஸோ அந்த பில்லு அங்க அந்த கம்பெனில நான் போட்ட பில்லு எனக்கு இங்க என் கம்பெனில வந்துருச்சு எனக்கு. ஓ, இந்த பர்டிகுலர் பார்ட்டி கிட்ட வந்திருக்கு. இது பில் அப்படியே செக் பண்றேன். ஓகே, பில் ஓகேன்னா உடனே செட் கொடுத்து, செட் ஸ்டேட்டஸ் கொடுத்து அக்செப்ட் இன்வாய்ஸ் ஹஸ் பீன் அக்செப்டட், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பில்ல அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்ல, நான் அது என்னுடைய புக்ல பர்ச்சேஸ் இன்வாய்ஸா வரணும் இல்லையா, நான் அப்படியே கிரியேட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆன்லைன்ல எக்ஸ்சேஞ்ச் ஆன பில்லு அப்படியே இங்க பர்ச்சேஸ் பில்லா வந்து உக்காந்துருச்சு. ஆக்சுவலா இங்க என்ன ஒரு விஷயம்னா, இதுல ரொம்ப கவனிக்கணும். இந்த ரெட் மார்க் ஒன்று சைட்ல வருது பாருங்க. ஆக்சுவலா அது எதுலயாவது இருக்கா? சில நேரங்கள்ல இங்க பார்ட்டி நேம்ல கூட ரெட் மார்க் இருக்கும். அந்த பார்ட்டி நேம் உங்க புக்ல இல்லைன்னா ரெட் மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இந்த ப்ராடக்ட் ஏபிசிடி இருக்கு, ஆனா இ மட்டும் இல்ல, ரெட் மார்க் இருக்கு. அப்ப இங்க காமிக்குது புதுசா கிரியேட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குது. ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டோட ஏதாவது மேப் பண்ணணும்னா மேப் பண்ணுங்க, இல்ல புதுசா கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா, ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என்னுடைய சப்ளையர் என்ன HSN கோடு போட்டு என்ன டாக்ஸ் ரேட் போட்டு கொடுத்தாரோ, என்ன யூகிசி போட்டு கொடுத்தாரோ அதே யூகிசில புதுசா கிரியேட் ஆயிக்குது. தேவைப்பட்டா
நீங்க அதை மாத்தணும்னா மாத்திக்கலாம். இப்போ அந்த ரெட் மார்க் போயிடுச்சு. இது ஒன் டைம் இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர்ல இருந்து வர பில்லுக்கு இந்த மாதிரி நேம் இருக்கிறத நான் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு மேப் பண்ணி விட்டீங்கன்னா ஒன் டைம் தான். அடுத்தடுத்து வரப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேப் ஆகிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னுடைய என்டையர் இந்த 5 ப்ராடக்ட்டுக்கான பில்லும் எனக்கு நான் என்ட்ரி பண்ணாம புக்ல பர்ச்சேஸ் என்ட்ரியா விழுந்துருச்சு ஆக்சுவலா. இப்போ என்ன ஆகுது, இன்வாய்ஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட்னு இருக்கு. ஆக்சுவலா இன்வாய்ஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், சரி ஓகே இது பேமெண்ட்டை கிரியேட் பண்ணணும், அப்படியே கிரியேட் பேமெண்ட் வச்சிரும் போடுறேன். ஸோ என்னுடைய பேங்க்ல இருந்து பேமெண்ட் அனுப்புறேன். அந்த பேமெண்ட் அனுப்பிட்டு அந்த இதெல்லாம் நான் அதிகம் பாரத் கனெக்ட் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணட்டுமான்னு கேக்குது. இதுக்கு அவசியமானது டிஎஸ்எஸ் ஆக்டிவா இருக்கணும். இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா பண்ண முடியாது. இது செஷனுடைய முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ எல்லாருக்கும்.